ரெக்ரியேஷனலாக இருக்கவர் எவ்ரி வீக்கெண்ட் போய் ஒரு டர்ஃபில் ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ இல்லை பேட்மிண்டனோ ஏதோ விளையாடுறாங்கன்னா அட்லீஸ்ட் சம்ஹவ் தே டெவலப் சம் கார்டியோஸ்பெட்டிக் ஃபிட்னஸ். அந்த ஏசிஎல் இன்ஜுரி அவங்களுக்கு ஆகி அந்த அடுத்த 6 மாதம் 7 மாதம் பீரியட்ல வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கே மாட்டாங்க. வந்து கார்டியோஸ்பெட்டிக் ஃபிட்னஸ் ரொம்ப லோவாக இருக்கும், பயங்கர லோவாக இருக்கும். நான் ரீஹாப்லேயே அது யாருமே ஒர்க் பண்ணுறதில்ல. என்ன ஆகிடுது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களால ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியும் அப்படின்னு கார்டியோஸ்பெட்டிக் ஃபிட்னஸ் கம்மியாக இல்லாதனால ரெக்கவரி ரொம்ப பூராக இருக்கும் டியூரிங் த கேம். அப்போ அந்த 20 கிலோமீட்டர்ஸ் இது வந்து 100%க்கு மேலே ஆகிடும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ இன்ஜுரி ஆக சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டியூரிங் த ரீஹாபிலிட்டேஷன்லையும் நம்ம கார்டியோஸ்பெட்டிக் ஃபிட்னஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? சைக்கிளிங், நான் வெயிட் பேரிங் கார்டியோ. அதனால தான் என் கிளினிக்ஸில் யூஸ்வலாக நான் என்ன வச்சுருப்பேன், வெறும் சைக்கிள் வச்சுருக்க மாட்டேன். வெறும் சைக்கிள்னா ஹார்ட் ரேட்டை நான் இம்ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படணும். Zone 2 Zone 3க்கு மேலே கொண்டு போகிறதுக்கு நான் ஆர்மோட வச்சுருப்பேன், ஏர் பைக். அப்போ எனக்கு அப்பர் லெம்பும் யூஸ் பண்ணி லோவர் லெம்பும் யூஸ் பண்ணி ஒரு போத் இதை யூஸ் பண்ணி ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் ஈஸியாக என்னால் பிக் பண்ண முடியும். அது நான் ரெகுலராக நாங்கள் கிளினிக்கில் யூஸ் பண்ணுறோம்.